மீன் பிடிக்கணும் பிடிச்சணும் காய்ஸ். இங்க வந்து பார்த்தா யாரையும் காலம் இல்லை, மழை பெய்யுது. யாராவது வரணுமான்னு பார்ப்போம். இன்னைக்கு மீன் பிடிக்க வீட்டுல இருந்து இறங்கணும் காய்ஸ். ஆனா மழை சொதப்பிருச்சு காய்ஸ். இனி நாங்க மீன் பிடிக்க மழை தெரியல, வீட்டுல இருந்து விருது இறங்குறோம். பாதி வழியில வரவங்க மழை பெஞ்சு இன்னைக்கு குளிச்சல் மருந்து உறங்க போறோம். ஜாலியா சறுக்குற நாய வா சறுக்குறேன். நண்பர்கள் மீன் பிடிக்க இறங்கிட்டாங்க. களத்துல இறங்கியாச்சு அவங்க. எங்க காணல, எங்க எங்க இருக்கீங்க, எங்க நண்பர்கள் இருக்காங்க காய்ஸ், தெரியுதா? மீன் பிடிக்க போய் விழுந்துட்டாங்க காய்ஸ். ஆக்சிடென்ட் நடந்து, சின்ன ஒரு ஆக்சிடென்ட், வழுக்கி விழுந்துட்டான். இவ்வளவு நேரம் எல்லாரும் வாங்க, இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு கடையில இருந்து 100 ரூபாய் மீன் அதை வீட்டுக்கு போகப்படாது. அதே எங்க வீடியோ எடுத்து போடி. ரொம்ப பெரிய பெரிய சாலை நத்தையில ஆற்றான பிடிச்சோம். விழுக்குடா சாலை நோக்கல அறிவிக்கிறத கிட்ட சொன்னாங்க. எவ்வளவு கிடைச்சிருக்கு காய்ஸ் மீன்பிடி மாஸ்டர். ஆமா ஆமா, வந்ததுக்கு 100 தடவை விழுந்ததான் மிச்சம். அவருக்கு ஒரு சைடு சிப்பி போச்சு, எனக்கு ஒரு சைடு சிப்பி போச்சு. இப்ப பாக்கி இருக்கிற 2 பேரு இவங்களும் அவரும் மட்டும் விடல இல்ல. இது ஒரு எப்ப விடணுமோ அது வீடியோ ஒன்னும் கிடைக்கல காய்ஸ். மழை பெஞ்சதுனால வீடியோ கஷ்டமான இடத்துல நாங்க பாத்துட்டு இருந்திருக்கிறோம். அதனால விட மாட்டோம் சீக்கிரமா. வீட்டுக்குள்ள இருக்க பால் டப்பாக்கெல்லாம் இப்படிதான் விழுவியா? எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இனி இதை சமைக்கதான் எங்க வேலை. நாங்க பிடிச்ச ராலை எல்லாம் பாருங்க. இன்னைக்கு தான் நாங்க பிடிச்ச ரால் நாங்க ரெடி பண்ண போறோம். ஆனா உங்களோட வீடியோல மட்டும் தான் பெருசா காட்டுறேன். எதிர்பார்த்த அளவு ஒன்றும் கிடைக்கல. இப்படி உள்ள சைஸ் அதிகமாக கிடைச்சிச்சு. காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் பிடிச்ச ரால் இதுதான் பாருங்க. அதை நீங்கள் எதிர்பார்த்தோட மோசமான சூழ்நிலை நாங்கள் பிடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம். கொஞ்சம் சின்ன ரால். நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். காய்ஸ் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஒரு விஷயம் சொல்லி தரேன். ராலுக்கு மட்டும்தான் அதோட வேஸ்ட் எப்பவுமே அதோட மண்டையோட பின்னாடி தான் இருக்கும். இந்த பாருங்க வேஸ்ட் பார்த்தீங்களா? அதோட வேஸ்ட் அதோட மண்டை மேலே தான் இருக்கும். அது எப்போவுமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க. எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கியாச்சு. பணத்துக்காக இதெல்லாம் போடணுமா? ரெசிபி மாமா சுட போகிறோம். இன்னைக்கு அண்ணன் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு அண்ணன் தான் எல்லாமே பண்ணது. நானும் நிறைய சப்போர்ட். இன்னைக்கு இன்ஜுரியில இருக்கிறாரு. 2 தடவை விழுந்தாரு. 3 தடவை சாரி. அதனால தான் என் பெட்ரஸ்ல இருக்கேன். அண்ணன் தான் சமைச்சாங்க. ஓ கரிஞ்சு காய்ஸ் ஃபெயிலியர். அப்படி எடுத்துக்கேன். அடுத்த ஸ்டெப் போயிருக்கு. முதல் ஸ்டெப்
கொள்ளலாம், நல்லா தான் இருக்கு. காலி பண்ணாத, டேஸ்ட் பார்க்கறது. சூப்பரா இருக்கு guys. சும்மா இல்லை, உண்மையிலே நல்லா இருக்கு கைஸ். அப்படி இன்னைக்கு நாங்கள் மீன் பிடிச்சு ஃப்ரை பண்ணி இவ்வளோ இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் காலி ஆயிடுச்சு. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.